ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த லாஜிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் அந்த லாஜிக் மட்டும் உங்களுக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 4 ஸ்டார் பேட்டர்ன்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது லாங்குவேஜ் நியூட்ரல். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். பைத்தான், C++, ஜாவா இதில் வேணால் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜாவாவில் எப்படி இந்த பேட்டர்னை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பேட்டர்ன் எனக்கு இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கிளியராக நான் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 ரோஸ் இருக்குது. காலம் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட லைன் நம்பர் போட்டுக்கணும். 1 2 3 4 5. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார் நம்பர் எவ்வளோ, இப்போ இந்த லைன் நம்பர் 1ல் எத்தனை ஸ்டார் எனக்கு பிரிண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார். ஸோ 1 2 3 4 5. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லூப்பிங் எழுதணும். ஸோ லூப்பிங் நான் எப்படி எழுதணும் அப்படின்னா என்னுடைய ரோக்கு ஒரு லூப், ஒரு ஃபார் லூப் நான் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு லூப் எழுதணும். அதுக்கு கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். I equal to 1, I less than or equal to n, இந்த இடத்துல நான் 5 வச்சுக்கிறேன், I plus plus. ஸோ இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். I இந்த இடத்துல நான் j அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ j equal to 1, j less than or equal to நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா I அப்படின்னே போட்டுக்கிறேன், j plus plus அப்படின்னு போட்டுக்கிறேன். இது ஏன் j less than or equal to I நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த எல்லா இடத்துலையுமே பாருங்கள், இந்த 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லைன் நம்பர் 1க்கு ஒரு ஸ்டார், லைன் நம்பர் 2க்கு 2 ஸ்டார். அப்போ இந்த இடத்துல லைன் நம்பர் 2ங்கிறப்ப ஐ வேல்யூ என்னவாக இருக்கும், 2ஆக இருக்கும். அப்போ லைன் நம்பர் 3ங்கிறப்ப ஐ வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், 3ஆக இருக்கும். அப்போ அது முடிவு மட்டும்தான் நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு நான் போட்டுக்கிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் 5. இப்போ நான் டேரெக்டாக என்னோ இல்லை 5ஓ போட்டேன்னா ஒவ்வொரு லைன்லேயும் எனக்கு அத்தனை டைம் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம இதில் ஸ்டார் சிம்பிளாக இதில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ மேபி இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கூட அடுத்து 3rd and 4th வரது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இதை அப்படியே பாருங்கள், நம்ம டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் பாருங்கள், இதில் இங்கே கீழே இருக்க மாதிரியான இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பண்ணுறது டிஃபிகல்ட். நம்ம ஸ்லோவாக ஒன்றா போகலாம். int I equal to 1, I less than நம்ம n இந்த இடத்துல அப்படியே நம்ம 5 போட்டுக்கலாம், I plus plus. இது என்னுடைய அவுட்டர் லூப். எதுக்காக அப்படின்னா லைனுக்காக. அண்ட் இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன், நான் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி j less than or equal to I இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த லைனில் ஒரு லைன்னா அந்த லைனில் எவ்வளோ ஸ்டார், செகண்ட் லைன்னா 2 ஸ்டார் எனக்கு போதும். அதுக்கு தான் இந்த இடத்துல j plus plus. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், டேரெக்டாக இந்த இடத்துல system.out.println. பட் இந்த இடத்துல பிரிண்ட்டு, ஏன்னா நீங்கள் பிரிண்ட் இல்லைன்னா ஸ்டார் எல்லாமே அடுத்தடுத்த லைனில் வரும். ஸோ ஸ்டார் பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ லைன் நம்பர் 1னா ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அடுத்து அந்த லைனை நான் அடுத்த லைன் கொண்டு வரதுக்கு இந்த இடத்துல ஒரு system.out.println எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, இப்படியே வந்துடும். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ மேபி எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட்ஸ் இருக்கும், அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது இல்லை தேவைப்படும். இதை நம்ம அப்படியே ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் ஸ்டார் பேட்டர்ன் வந்துடும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு சிம்பிள் ஸ்டார் பேட்டர்ன் நம்ம ரன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்படியே பாருங்கள், லைன் நம்பர் 1 2 3 4 5. அண்ட் இதே ரிவர்ஸ் லைன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 5 4 3 2 1. ஸ்டார் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 5 5 5. ஸோ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த லைன் பொறுத்த முடியும் நான் எப்பயுமே போடுறப்ப ரெண்டுலேயுமே போட்டுக்கணும், ரிவர்ஸ்லையும் இந்த மாதிரியும் போட்டுக்கணும். ஸோ போட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ரெண்டில் எது எனக்கு மேட்ச் ஆகுது, ஸ்டாரும் லைனும் எதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கு மேட்ச் ஆகலை, இது ரெண்டுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் இது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வேல்யூ இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். I equal to 5, I
greater than or equal to 1. ஏன்னா பாருங்க இது வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் வருது. இப்போ நம்ம I டிக்ரீசிங் ஆர்டரில் அப்படிங்கிறப்ப I மைனஸ் மைனஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் J ஈக்குவல் டு பாருங்க இந்த இடத்துல வந்து 5 ஸ்டார் வந்து 4 3 2 1 இப்படி வருது. அப்போ J ஈக்குவல் டு எனக்கு என்ன வரணும் இனிஷியலாக அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் 1 கூட போட்டுக்கலாம். 1 போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எப்பயும் போல தான் J. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்ன வரும் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து J இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் J ஈக்குவல் டு 1. எது முடியும் வந்து இது உங்களுக்கு போகணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா J அகெயின் சேம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐன்னும் நான் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை வந்து நான் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிள். J ப்ளஸ் ப்ளஸ். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் 1 J லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் லைனில் உங்களுக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிடும். செகண்ட் லைன் வரப்போ 4 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இந்த இடத்துல நம்ம அப்படியே வந்து 5 போடுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 முடிய கொண்டு வரோம். இதில் மைனஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இங்கே J 1 தான். J லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I தான். J ப்ளஸ் ப்ளஸ் தான். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏன்னா இந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு 5 ஸ்டார் வேணும், அடுத்த டைம் 4 ஸ்டார் வேணும். இதை பாருங்கள் அப்படியே ரன் பண்ணால் இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லாஜிக் பில்டிங் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லாஜிக் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஜிக். இந்த லாஜிக் பில்டிங் மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் லைன் இருக்குது இல்லைங்களா. ஒன்று வந்து இன்க்ரிமெண்டிங் ஆகும், இல்லைனா இன்னொன்று டிக்ரிமெண்டிங் ஆகும். அதை நான் இங்கே அப்படியே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு அடிஷ்னலாக என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்பேஸ் மட்டும் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னொரு லூப் வந்து நான் போடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லைன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப், ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னரில் ஒரு லூப், அந்த ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு லூப். அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு எவ்வளோ வேணுங்கிறதையும் நான் இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ முதல்ல எனக்கு 4 வேணும், அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1, அப்புறம் 0. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் எனக்கு எவ்வளோ வேணும்னா 1 2 3 4 5. ஸோ இந்த 4 ஸ்பேஸ் அப்படிங்கிறத நான் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா என்னோட n வச்சு கொண்டு வரணும் அப்படின்னா 5 மைனஸ் I. ஸோ 5 மைனஸ் I அப்படிங்கிறப்ப 1, தட் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 1 4. அடுத்து 5 மைனஸ் 2, அடுத்து 5 மைனஸ் 3, 5 மைனஸ் 4, 5 மைனஸ் 1. ஸோ இப்படி வந்து கொண்டு வரலாம். அப்போ இது வந்து கம்பேரிசன் பேட்டர்ன் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப இது உங்களுக்கு பாருங்க இது நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ இது நம்ம அப்படியே மேட்ச் ஆகுறத நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பாருங்க இங்கே மேட்ச் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வருது. இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக மேட்ச் ஆகிட்டு உங்களுக்கு வருது. அப்போ இந்த ஆர்டரில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது 5 மைனஸ் 5. ஸோ அப்போ இதுவும் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ மேட்ச் ஆகுறப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ இதை நான் இப்போதைக்கு எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம். எப்படி நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இன்க்ரிமெண்டல் ஆர்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். I சேம் தான் 1, I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, I ப்ளஸ் ப்ளஸ். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு J ஈக்குவல் டு 1, J லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே தான் நான் இது பண்ண போகிறேன் n மைனஸ் I. இப்போ n மைனஸ் I J ப்ளஸ் ப்ளஸ் தான். இந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் K ஈக்குவல் டு 1, K லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் I போட்டுக்குவேன் K ப்ளஸ் ப்ளஸ். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா J ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப 1 J லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 4 ஸ்பேஸ் வேணும். அப்போ n வந்து 5, I வந்து நமக்கு இந்த இடத்துல 1 இருக்கும். அப்போ 4. அப்போ அப் டு 4 முடி எனக்கு 4 ஸ்பேஸ் முதல்ல வந்து பிரிண்ட் ஆயிரும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் K 1, K லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I அப்படிங்கிறப்ப அது 1. ஸோ ஒரே ஒரு டைம் மட்டும் இங்கே ஸ்டார் பிரிண்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் நாம் வந்து
இது வந்து நம்ம பண்ணணும். இதை அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நம்ம 2 ஃபார் லூப் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இன்னொரு ஃபார் லூப் இந்த இடத்துல அப்படியே போட்டுக்கலாம். இன்னொரு ஃபார் லூப் போட்டு நம்ம இங்கே எக்ஸலில் பார்த்தது நம்ம அப்படியே இங்கே வந்து டைப் பண்ணலாம். ஸோ ஜே ஈக்குவல் டு 1 தான். ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம இந்த இடத்துல என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக n மைனஸ் ஐ போட்டிருந்தோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பேஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம கே, ஸோ கே வந்து நம்ம எப்பயும் போல தான் கே போட்டு இங்கேயும் கே போட்டுக்கிட்டு கே ப்ளஸ் ப்ளஸ் தான். இங்கே தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எண்ணுங்கிறது ஏன் ரேட்டில் வருதுன்னா நம்ம 5, நீங்கள் அந்த இடத்துல வந்து யூசர் இருந்து வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பாருங்கள், நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம கரெக்டாக அதே மாதிரி வரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படியே நமக்கு அந்த ஸ்டார்ஸ் வரும் வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் எங்கேயோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த ஸ்டார் நமக்கு இந்த மாதிரி வரணும். இது அப்படியே மாறி வந்திருக்கு. மேபி நம்ம I5 இங்கே லாஜிக் நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமான்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர் நமக்கு வருது இல்லைங்களா? ஓகே, ரிவர்ஸ் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். இங்கே வந்து நம்ம பாருங்கள் மாற்றாமல் இருக்கும், அதுதான் ப்ராப்ளம். நம்ம இதை அப்படியே இந்த ஆர்டர் பழையபடி மாற்றாமே வச்சுருக்கோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இங்கே வந்து இதெல்லாம் சேம் தான். இதில் நமக்கு எதுவும் பெருசாக இஷ்யூஸ் கிடையாது, இதுவுமே இஷ்யூஸ் கிடையாது. இப்போ நம்ம ரன் பண்ணால் கரெக்டாக நமக்கு வரும். ஸோ அகைன் ஐ வந்து நம்ம 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 5 ஃபர்ஸ்ட் டைம். இங்கே எனக்கு வந்து J1. J வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஐ. ஓகே, ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகலை, வேற எதுவும் இல்லை. இப்போ பாருங்க, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. இதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாருங்க இந்த இடத்துல வந்திருக்கு. இதான் நம்ம எதிர்பார்த்தது. ஸோ இதே மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் லாஜிக் தான். ஸோ லைன் நம்பர் 1 2 3 4 5 அண்ட் இங்கேயுமே வந்து அந்த ரிவர்ஸ் லைன் 5 4 இங்கே வந்து அந்த ரிவர்ஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். 3 2 1 ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல வந்து ஸ்பேஸே வேணாம். அடுத்து ஒரு ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ், 3 ஸ்பேஸ், 4. இதுவும் சேம் n-1 லாஜிக்கே தான். n வந்து 5 மைனஸ் 5 0. ஸோ அதான் 5 மைனஸ் 5, 5 மைனஸ் 4, 5 மைனஸ் 3, 5 மைனஸ் 2, 5 மைனஸ் 1. இப்படி தான் வரும். ஸ்டார் வந்து எனக்கு எத்தனை வேணும்? 5 ஸ்டார் வேணும், 4 ஸ்டார் வேணும், 3 2 1. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், ஐ வேல்யூ எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே இந்த ரிவர்ஸ் ஆர்டர் நம்ம எடுக்கிறோம். ஐயோட வேல்யூ 5, ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 முடியும் நம்ம டிக்ரிமெண்ட் ஆர்டரில் கொண்டு வரோம். ஐயை மைனஸ் பண்ணுறோம். இங்கே நமக்கு எதுவும் பெருசாக கிடையாது. நமக்கு ஜேவோட வேல்யூ 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n-1, ஜே ப்ளஸ் ப்ளஸ். இங்கே ஸ்டார் பிரிண்ட் பண்ணுற லாஜிக் அதே தான். கே ஈக்குவல் டு நம்ம வந்து 1ன்னு கூட வச்சுக்கலாம். கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ போட்டுக்கிறேன். அப்போ மொதல் டைம் எனக்கு என்னது 5 அப்படின்னு இருக்கும். 5னா 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். அடுத்து வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கே ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னா அடுத்த டைம் எனக்கு 4 இருக்கிறப்ப 4 ஸ்டார் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டியது இல்லை. ஸோ இதை அப்படியே பாருங்கள், இந்த லாஜிக் நாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 5 மட்டும் மாற்றிக்கிறோம். இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வச்சுக்கிறோம். இதை மைனஸில் கொண்டு வரோம். மற்றபடி நமக்கு இந்த ஜே லாஜிக் எல்லாமே ஒன்றே தான். ஜே 1 தான். ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஐ தான். அப்போ மொதல் டைம் நமக்கு என்ன ஆகும், ஜே வந்து ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக மொதல் டைம் 1, நமக்கு 5 ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஐ. அப்போ நமக்கு ஃபெயில் ஆயிரும், எந்த ஸ்பேஸுமே வந்து பிரிண்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், இதை அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ரிவர்ஸில் நமக்கு வரும்.
ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸில் வந்திருக்கு. இதுதான் நம்ம எதிர்பார்த்த அந்த ஸ்டாரும் கூட. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து லாஜிக்கல் பில்டிங். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா 1 செகண்ட் ஸ்லோவாக பாருங்கள். ஒரு டைம் பார்த்தா புரியாது, செகண்ட் டைம் பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய லாஜிக்கல் பில்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்றா போடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட் எடுத்து எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது புரியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய லாஜிக்கல் பில்டிங் வீடியோஸ் நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன்.